श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. ஸ்ரீ கோதாஸ்துதி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம். இதுக்கு முந்தி ஆறாவது ஸ்லோகத்தில் 6 ஆறுகளுக்கு கோதாதேவியை ஒப்புமையாக பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவருக்கு வாக்குவன்மை இனிப்பா இருந்தது. இன்னைக்கும் அதனால தான் ராமாயணத்தை எத்தனை முறை கேட்டாலும் நமக்கும் திகட்டாம இருக்கு. அது எப்படி பார்க்கலாம். வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே சாதோ பபூவ சமுனி கவிசார்வபௌமஹ கோதி கிமத்புதமிதம் யதமீஸ்வதந்தே வக்த்ராரவிந்த மகரந்த நிபாப்ரபந்தாக. இதுல கோதாதேவியே பூமியில மண் புத்திலிருந்து தோன்றினவர் வால்மீகி பகவான். அந்த மண் புத்து அப்படிங்கிறது இந்த பூமியே உன்னுடைய திருமேனி, அந்த மண் புத்துங்கிறது உன்னுடைய திருச்செவி, உன்னுடைய காதுகளா இருக்கு அப்படின்னு வேதமே சொல்றது. அப்படி இருக்கிற பொழுதோ அந்த புற்றிலேந்து வந்தவர் வால்மீகி மகரிஷி. அந்த மகரிஷி கவி சக்கரவர்த்தி அப்படின்னுட்டோ இன்றளவும் எல்லாராலும் பிரசித்தமா இருந்துருக்கார். அதுக்கு காரணம் உன்னுடைய காதாகிற அந்த மண் புத்துலேந்து அவர் வந்ததுனாலதான் அற்புதமான ஸ்ரீ சுக்தி ஸ்ரீ ராமாயணத்தை அவரால் இயற்ற முடிஞ்சது. அந்த மாதிரி இயற்றினதுனால தான் அவர் கவிகள் அத்தனை பேருக்கும் முதன்மையான தலைமையான கவியா இருந்துருக்கார். அது உன் திருமுகத்திலேந்து வந்த பிரபந்தம் அப்படிங்கிறதுனால உன்னுடைய திருச்செவியிலிருந்து அவர் அவதம் வெளியே வந்ததுனால அவருக்கு இப்பேற்பட்ட பெருமை கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி வால்மீகிக்கு உன் செவியிலிருந்து வந்த வால்மீகிக்கே இந்த அளவுக்கு பெருமை கிடைச்சிருக்கு அப்படின்னா உன்னுடைய திருவாக்கிலிருந்து வந்த பிரபந்தங்கள் இருக்கே, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, இதெல்லாம் தேனினும் இனிதா, இன்னைக்கும் தேன் போல எல்லாருக்கும் தித்திச்சுண்டு அமுதமா இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் பரம போக்கியமா இருக்கு அப்படின்னா இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? உன் திருச்செவியிலேந்து வந்த வால்மீகிக்கே இவ்வளவு கிடைக்கிறது அப்படின்னா உன்னுடைய திருவாக்கிலிருந்து வந்த பிரபந்தத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்கு, எம்பெருமான் இப்படி அதை உகக்கிறான் அப்படின்னா அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இதே ஸ்ரீ தேசிகன் ஹைகிரீவர் சோஸ்திரத்துல 7வது ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்ரீ கோதாஸ்துதியில 7வது ஸ்லோகத்திலையும் சரஸ்வதி அப்படிங்கிறதே கொண்டு வரார். அதுலேயும் 7வது ஸ்லோகம், இதுலையும் 7வது ஸ்லோகம். ஹைகிரீவர் சோஸ்திரத்துல என்ன சொல்றார்? தேவி சரோஜா சனதர்ம பத்னி அப்படிங்கிறார். எம்பெருமானோட திருநாபியிலிருந்து வந்தவர் பிரம்மா, அந்த பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி. அந்த சரஸ்வதி நதியா பூமியில பிரவாகம் எடுக்கிறார். அந்த பூமிங்கிறதே கோதாதேவி உன்னுடைய திருமேனி, அந்த பூமாதேவிங்கிற உன்னுடைய திருமேனி தான் சரஸ்வதிங்கிற நதி பிரவாகம் எடுத்து ஓடின்னு இருக்கு. அப்படி ஓடின்னு இருக்கிற பொழுது அந்த பூமாதேவி தான் நீ கோதாதேவியாவும் இருந்துன்னு இருக்க. அதனால அந்த சரஸ்வதி
மற்ற முனிவர்களுக்கெல்லாம் வியாசர், வால்மீகி முனிவர் இவா எல்லாருக்கும் வாக்குவன்மையை கொடுத்துருக்கா. அப்படின்னா உன்னுடைய ஸ்பர்சம் பட்டதுனால, உன்னுடைய சம்பந்தம் இருந்ததுனால அந்த சரஸ்வதி தேவியும் அவளுக்கு வாக்கு சாதுர்யத்தை கொடுத்துருக்கா. ஏன்னா அவளே உன்னுடைய மடியில நதியா ஓடின்னு இருக்கா. அது மட்டும் இல்ல, கோதாஸ்துதி 4வது சோஸ்திரத்திலையும் உன்னுடைய வாக்கு அதுல சரஸ்வதீம்தே அப்படின்னு ஸ்ரீ தேசிகன் சொல்றார். அதனால சரஸ்வதி எப்படின்னாலே வாக்குவன்மையை கொடுக்கிறவள். சரஸ்வதி எப்படி வாக்குவன்மையை கொடுக்கிறாள் அப்படின்னா, இந்த பூமாதேவிங்கிற கோதாதேவியோட திருமடியில அவள் நதியாக ஓடி உன்னுடைய ஸ்பர்சம் கிடைச்சதுனாலதான் மற்ற பேருக்கு வாக்குவன்மையை சரஸ்வதி கொடுக்கிறாள். அதே வால்மீகி முனிவர் இன்னைக்கு ராமாயணம் 7 காண்டங்கள் 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை இயற்றிருக்கார். அப்படின்னா அதுவும் எப்படி, உன்னுடைய இந்த பூமாதேவி அப்படிங்கிற கோதாதேவியா இருக்கிற உன்னுடைய திருச்செவியிலிருந்து அவர் வந்ததுனால. அது எப்படி வந்தார்? ஸ்ரீ வால்மீகி முனிவர் ரத்னாகரன் அப்படிங்கிற பேர்ல முதல்ல கொள்ளை அடிக்கிற அந்த தொழில் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நாரதரை சந்திக்கிறார். நாரதரை சந்திச்சதும் தன்னுடைய செஞ்ச பாவங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறார். ஆஹா, இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி நான் போக்குறது அப்படின்னு நாரதர்கிட்ட உபதேசம் பெற்றுண்டு ராமன்னு சொல்றார். அந்த ராமா வரல, மரா அப்படின்னு சொல்றார். அப்புறம் அந்த மரான்னு சொல்ல அதுவே ராமாவா ஆகி அந்த ராமரையே நினைச்சுக்கிண்டு ராமரையே தியானம் பண்ணிட்டு எத்தனையோ காலங்களா இருந்துட்டு இருக்கார். அவர் அப்படி கண்ணை திறக்காம ராமனையே நினைச்சுட்டு இருந்ததுனால, அசைவில்லாமல் இருந்ததுனால அவர் மேல மண் புத்து வந்துடுத்து. அந்த மண் புத்திலிருந்து உண்டானவர் வால்மீகி முனிவர். அந்த மண் புத்து எப்படி வந்தது? தாயார் பூமாதேவி அவள்தான் ஆண்டாள், அவளேதான் கோதாதேவி. அந்த கோதாதேவியுடைய திருச்செவிதான் இந்த பூமியில இருக்கிற மண் புற்று. அந்த மண் புற்றுல இருந்து அவர் வெளியில வந்திருக்கார். அதனால அவருடைய திருச்செவியிலிருந்து அவர் வெளி வந்ததுனால அவருக்கு உன்னுடைய ஸ்பர்சம், உன்னுடைய கடாட்சம் கிடைச்சதுனால இப்படி தேனினும் இனியதான இந்த ராமாயணத்தை அவரால் இயற்ற முடிஞ்சது. அப்படி அவர் இயற்றின அந்த ராமாயணம் இன்றளவும் உலகம் பூரா எல்லாரும் எத்தனை தரம் திருப்பி திருப்பி கேட்டாலும் அழுக்காத அமிர்தமா இருந்துருக்கு. அப்படி உன்னுடைய கடாட்சத்தாலையும் உன்னுடைய ஸ்பர்சத்தாலையும் இப்படி எல்லாருக்கும் இன்னும் பல முனிவர்கள் கவி சார்வபௌமரா ஆயின்றிருக்கா. அப்படின்னா உன்னுடைய திருவாக்கிலிருந்து வந்ததே பிரபந்தங்கள், அது தேனினும் இனியதா இன்னைக்கும் தேன்மாறி பொழிஞ்சின்னு இருக்கு. அந்த திருச்செவியில அந்த அனுபவம் ஒவ்வொருத்தர் மனசுலையும் திருப்பி திருப்பி அதை ஸ்பர்சம் பண்ணிட்டு அவளுக்கு இன்னும் அது தித்திச்சுண்டு இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நீ உன் திருவாக்கிலிருந்து கொடுக்கறதே அதனால அது தித்திச்சுட்டு இருக்கு. மற்ற பேர் உன்னுடைய ஸ்பர்சத்தால அவளுடைய வாக்குகள் வன்மையா ஆயின்றிருக்கு. உன்னுடைய திருவாக்கிலேருந்து வந்ததுனால இந்த பிரபந்தங்களும் எல்லாருக்கும் தேனினும் இனியதா அமிர்தமா பரம போக்கியமா இருந்துருக்கு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல வால்மீகி முனிவரோட திருவாக்கு இனிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ராமரே தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து மக்களா உட்கார்ந்து தன்னுடைய கதையை கேட்டிருக்கார். தன்னுடைய ராமாயணத்தை தானே கேட்டிருக்கார். அப்படின்னா அந்த ராமாயணத்தினோட மகிமையும்
தாயார் கோதாதேவியோடைய கடாட்சமும் அதில் இருந்ததுனால ராமரே தன்னுடைய கதையை விரும்பி கேட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கோதாதேவிக்கும் வால்மீகி முனிவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்னன்னா, ரெண்டு பேருமே ஸ்லோகங்களை ஆரம்பிக்கிற பொழுதோ தாயார் மார்கழி திங்கள் அப்படின்னு மா போட்டு ஆரம்பிச்சிருக்கா. அதே அடுத்தடுத்து மாயனை மண்ணு, மாறி மலை முழஞ்சில், மாலே மணிவண்ணா இப்படின்னு மான்னு மா போட்டு 4 பாசுரங்கள் சாதிச்சிருக்கா. அதே வால்மீகி முனிவர் மானிஷானாம் அப்படின்னுட்டு ராமாயணத்தை மங்கள ஸ்லோகமாக அவரும் மங்களமாக மா போட்டு ஆரம்பிச்சிருக்கார். இப்படி 2 பேருக்கும் ஒற்றுமையும் உண்டு. இதுக்கு அடுத்தது என்ன சொல்ல போறார் ஸ்ரீ தேசிகன் அடுத்ததுல பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.